சில பேர் அரசியல்ல இருக்காங்க, ஆனா சினிமா மோகத்துல இருக்காங்க. இவர் சினிமால இருக்காரு, ஆனா இருந்தாலும் மக்கள் மேல மோகத்துல இருக்காரு. தான் பரப்புரை செய்ய முடியாது என்று தெரிந்தும் எனக்காக மக்கள் அங்க காத்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப நான் அட்லீஸ்ட் அவங்களுக்கு போயிட்டு ஒரு அப்பாலஜி, ஒரு ஹாயாவது சொல்லிட்டு வரேனே. ஓகே, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதான் கமிட்மெண்ட். தட் இஸ் த கமிட்மெண்ட் ஆஃப் எ லீடர். போறாரு இங்கேருந்து, சார் பரப்புரையே இல்லை சார், எதுக்கு சார், எதுக்கு பிரதர் போகணும்? கேட்டு கேட்டு எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் இந்த கூட்டம் ஓட்டா மாறுமா எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த கேள்வி? இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல, இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு 3 வருஷமா நான் பேசிட்டு இருக்கேன். 1.5 வருஷமா கூட வச்சுக்கோங்களேன். திருச்சியினுடைய இந்த விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தை மடைமாற்றுவதற்காக இது நடந்துச்சுன்றீங்க? நான் வேற என்ன எடுக்க சொல்றேன்? இது தற்செயலா நடந்துச்சா, திட்டமிட்டு நடந்துச்சானா திட்டமிட்டு தான் நடந்தது. அவரே சொல்றாரு இளையராஜாவே, ஒரு வாரத்துல எல்லாத்தையுமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம், இதெல்லாம் வந்து சாத்தியம் சொன்னாரா இல்லையா? ஏன்னா அந்த 87 கலைஞர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு உலகத்துல ஒரு மூலையில இருக்காங்க. 1 வீக்ல கொண்டு வரணும். அவங்க அத்தனை பேரையும் சிங்க் பண்ணி ஒரே வாரத்துக்குள் நடந்தது அப்படின்னா என்ன? அவ்வளோ என்ன சார் அவசரம்? என்ன காரணம்? ஏதாவது அரசு விழா அந்த மாதிரி ஒரு வாரத்தில் நடக்குமா? இப்படி பேர்ட்டவங்க இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. தான் நடந்துச்சா நடக்குது. ஓகே, நான் சொல்றதெல்லாம் உண்மையா ஒன் ஆஃப் த ஆங்கிள் அது. ஓகே சார், உண்மையா உண்மையிலே அதை சொல்லுங்க சார். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சார்ந்தவரும் தாவேகாவினுடைய ஆதரவாளருமான திரு காமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கு சார். திருச்சிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை நீங்கள் திருச்சியில் சந்திச்சு வந்திருக்கீங்க. உங்கள் தலைவர் திரு விஜய் அவர்கள், தாவேகாவினுடைய தலைவர் அவர்களும் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. அதெல்லாம் தாண்டி நிகழ்ச்சி நடந்திருக்கு. அங்க போயிட்டு வந்தீங்க, எப்படி இருந்தது இந்த ஏற்பாடுகளும்? ஆக்சுவலி நம்ம இங்க ஃபுல் டே மீடியால தான் இருந்தோம். ஓகே, நம்ம போல. ஓகே, பட் மாநாட்டில் தான் ஃபுல்லா இருந்தது. இது வந்து நாங்களே எதிர்பார்க்க முடியாத 2026 தமிழக மக்கள் கொடுக்க போகும் வெற்றியை திருச்சி மக்கள் அன்று ஒரு சாம்பிள் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த சாம்பிளிங் சொல்லுவாங்கல்ல, அந்த சாம்பிளுக்கான வெற்றி உலாவாக மாற்றி மன்னர்கள்லாம் போருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா மன்னர்கள்லாம் ஒரு வெற்றி உலா வருவாங்க, நகர்வலம், வெற்றி நகர்வலம் வருவாங்க. அந்த மாதிரி 26 வெற்றியை அந்த சுவைக்கக்கூடிய அந்த சுவைக்க போகிற அந்த வெற்றியை வந்து திருச்சி மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு மாபெரும் ரோட் ஷோ நடத்தி ஒரு நகர்வலமாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். அது ஒன்றும் நம்ம சொன்ன கைம்பொண்ணுக்கு தேவையில்லை கண்ணாடின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டோம் எப்படிப்பட்ட ஒரு ரோட் ஷோன்னு. நேற்றுக்கு முதலமைச்சருக்கு ஒரு ரோட் ஷோ நடந்துச்சு, முந்தானேதிக்கு விஜய் நகர் நடந்தது. என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை நீங்களே பார்க்க முடியும், எப்படி போச்சு, என்ன நடந்துச்சுன்னு. ஒரு முதலமைச்சர் ரோட் ஷோவே ஒரு 1/2 மணி நேரம் கூட காட்டல லைவா மற்ற சேனல்ஸ் எல்லாருமே. ஆனால் இது மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஃபுல் லைவ் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அப்போ அந்த நான் ஊடகங்களை குறை சொல்ல மாட்டேன். ஊடகங்கள் ஒரு வியாபாரம். ஸோ அவங்களுக்கு எது விற்கிதோ, எந்த பொருள் விற்கிதோ, கடைக்காரன் எந்த பொருள் விற்கிதோ அதுதானே கடையில் வச்சு விற்பான். விற்காத பொருள் எதனா வச்சு விற்பானா? வைக்க மாட்டான் இல்லையா? அந்த மாதிரி இன்று விஜய் என்ன அரசியலில் ஒரு மாபெரும் சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறார். அவரை பற்றின ஒரு சின்ன நியூஸ் வந்தால் கூட அது ஒரு பேசு பொருளாக மாறுது. அப்போது அன்றைக்கி அவர் வராரு, பரப்புரை ஆரம்பிக்க போகிறாரு, முதல் பரப்புரை எதுவும் திருச்சியில் ஆரம்பிக்கிறார்ன்ற போது காலை அவர் வீட்டிலேருந்து ஆரம்பித்து அந்த ஃப்ளைட்டு தனி ஜெட் விமானத்தில் வர்றதில் ஆரம்பித்து இறங்குற வரைக்கும் வந்த வரைக்கும் எல்லாமே பார்க்கப்படுகிறது, எல்லோருமே காட்டப்படுகிறது. இது ஊடகங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய விருந்தாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க நியூஸ் சேனல், அவங்க டிஆர்பி ரேட்டிங், அவங்களோட வருமானம், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகுது இல்லையா? ஸோ மக்கள் ஜாஸ்தி பார்க்குறான்ற போது இது வந்து ஊடகங்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி இது ஒரு ஓகே, ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு சாம்பிளிங்காக இது தெரிய வருது. ஒரு விதை விஜய் நான் போட்டார், அந்த விதை வந்து மக்களிடம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு, முளைக்க ஆரம்பிச்சிச்சு நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி ஊடகங்கள் வந்து தொடர்ந்து யார் அதிகமாக மக்கள் விரும்புகிறார்களோ ஒரு காலகட்டங்களில் ஒவ்வொருத்தரை ஃபாலோ பண்ணியிருக்கு.
ஈவன் சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வந்தப்போ கூட காலையில அவங்க விடுதலையாகி அவங்க வந்து சேர்றதுக்கே அடுத்த நாள் அதிகாலை வரைக்கும் ஆனது. அது ஒரு நாள் இல்ல, அது ஒரு நாள் இல்ல. அதுக்கப்புறம் சசிகலா இந்த மாதிரி ஏதாவது காட்டுறாங்களா? இல்ல, கிடையாது. இல்ல, நான் சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன். இல்ல, கேள்வியை முடிச்சிடுறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களும் நீங்க ஊடகங்கள்னு சொன்னதுனால சொல்றேன். ஒவ்வொருத்தரை அந்த சமயத்துல டிஆர்பிக்காகவோ காட்டுறது வழக்கம். அவர்கள பெரும்பாலும் சக்சஸ் ஆனாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆனா திரு விஜய் அவர்கள் இவர்களிலிருந்து எப்படி மாறுபட்டவரா நீங்க பாக்குறீங்க? அந்த அவங்க நடத்துற அந்த ஷோவும் இதே மாதிரி கால நேரம் எடுத்திருக்கு, கூட்டங்கள் வந்திருக்கு. ஈவன் டிடிவி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, ஓபிஎஸ் கூட கொஞ்ச நாள் பண்ணாரு, இந்த மாதிரி சில பேர்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படி மாறுபட்டு நிக்கிறாருன்னு நினைக்கிறீங்க மற்றவங்க? கமிட்மெண்ட், ஓகே, உண்மை, மக்களிடம் இருக்கும் அந்த அன்பு. சில பேர் அரசியல்ல இருக்காங்க, ஆனா சினிமா மோகத்துல இருக்காங்க. இவர் சினிமால இருக்காரு, ஆனா இருந்தாலும் மக்கள் மேல மோகத்துல இருக்காரு. புரியுதா? நான் அப்படிதான் நான் பார்க்குறேன். இன்னும் சொல்ல போச்சுன்னா சில பேர் அரசியலில் இருக்காங்க, ஆனால் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் நடிப்புத்துறையில் இருக்காரு, ஆனால் இருந்தாலும் உண்மையாக அரசியல் மக்களுக்காக இருக்காரு. இந்த டிஃப்ரென்ஸில் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, மக்களையே வச்சுப்போம், மக்களை விட்டுடுவோம். இப்போ நம்ம அண்ணன் விஜய், நான் நீங்கள் கேட்ட விஜய்னாக்கே நான் வரேன். மாலை கிட்டத்தட்ட அவர் வந்து 1 மணிக்கு அரியலூரில் பேசணும், 10:30 முடிச்சுட்டு 1:30 மணிக்கு அரியலூர். ஆனால் அவர் சேரும்போது மணி வந்து 9:30 மணி. அரியலூர் வந்து சேர்ந்து பேசும்போது கிட்டத்தட்ட 9:30 மணி ஆயிடுச்சு. அவர் 9:30 மணிக்கு பேசும்போது வரைக்கும் அந்த கூட்டம் அப்படியே இருந்துச்சு. 10 மணி ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. 10 மணி 10:05 அவர் முடிக்கும் போது இதுக்கப்புறம் பரப்புரை கிடையாது, எல்லாருக்குமே அது தெரியும். அப்போ ஒரு தலைவன் என்ன பண்ணுவான்? ஜென்ரலாக ஒரு தலைவன் என்ன பண்ணுவான்? ஒரு அரசியல் கட்சி தலைவன் 10 மணிக்கு மேலே பேச முடியாதுன்னா என்ன பண்ணுவான்? முடிச்சுதான் போயிடுவாங்கல்ல. ஆனால் அவர் எங்கே போனார்? அரியலூர்லேருந்து பெரம்பலூர் நோக்கி போறாரு, குன்னத்துக்கு. தான் பரப்புரை செய்ய முடியாது என்று தெரிந்தும் எனக்காக மக்கள் அங்கே காத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நான் அட்லீஸ்ட் அவங்களுக்கு போயிட்டு ஒரு அப்பாலஜிஸ், ஒரு ஹாயாவது சொல்லிட்டு வரேனே. ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதான் கமிட்மெண்ட். தட் இஸ் த கமிட்மெண்ட் ஆஃப் எ லீடர். போறாரு இங்கேருந்து, சார் பரப்புரையே இல்லை சார், எதுக்கு சார், எதுக்கு பிரதர் போகணும்? அவர் திருப்பி வந்து, அதாவது அரியலூர்லேருந்து அந்த பெரம்பலூர், அந்த அரியலூரோட மாவட்ட எட்ஜு குன்னம், பெரம்பலூர் ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர், 35-40 கிலோமீட்டர் போனோம் அட்மோஸ்ட். அவ்வளோ கூட்டம். அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போகிறாரு, கிட்டத்தட்ட 10 மணிக்கு முடிக்கிறாரு, 12:30 மணிக்கு போய் ரீச் ஆகுறாரு அந்த குன்னத்தில் போயிட்டு அந்த மக்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க, பேச முடியாது என்னால், மன்னிச்சிடுங்க, லேட் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் நிச்சயமாக பேசுகிறேன்னு கை காமிச்சிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வராரு. அதுக்கப்புறம் கிளம்புனாரா? அதுக்கப்புறம் எங்கே போகிறாருன்னா பெரம்பலூர் மெயினுக்கு போகிறாரு, பஸ் ஸ்டாப். அங்கேருந்து அங்கே போகும்போது மணி 1 ஆல்மோஸ்ட், இங்கே 11:30 மணி, அங்கே 1 மணி ஆயிடுச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சார் இதுக்கப்புறமும் அங்கே போனால் அங்கேயும் கூட்டம் நிற்கிது, அங்கேருந்து இன்னொரு 1.5 கிலோமீட்டர் உள்ள அடுத்த பாயிண்ட் பெரம்பலூருக்குள்ள வந்துட்டாரு. 1 மணிக்கு நைட்டு, அங்கேருந்து 1.5-2 கிலோமீட்டர் ஒரு உள்ள போகணும். போலீஸ்காரங்க தடுக்கிறாங்க. என்ன இஷ்யூஸ் அப்படின்னு கேட்டால், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துடும் சார், லேட் நைட் ஆயிடுச்சு, இதை வச்சு சில விஷக்கிருமிகள் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கும் கெட்ட பேர், உங்களுக்கும் கெட்ட பேர், தயவு செய்து வேணான்ற போது. ஏன்னா அவர் இன்னொரு 1.5 கிலோமீட்டர் போகணும்னா குறைஞ்சபட்சம் இன்னும் 2 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு மக்கள் நிக்கிறான், மக்கள் நின்றுட்டு இருக்காங்க, குடும்பமா காலையில இருந்தே காத்துக்கிட்டு எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்றாரு, வேற வழி இல்லாமல் சரி ஓகேன்னு கேன்சல் பண்ணார். அவரு அரியலூர்லேயே கேன்சல் பண்ணியிருந்தாருன்னா அப்படியே வந்து திருச்சியில ஃப்ளைட் ஏறி அந்த 1 மணி சொன்னோம்ல வீட்டுக்கே வந்திருப்பாரு அவரு. ஆனா எனக்காக ஒரு மக்கள் நிக்கிறான், கமிட் பண்ணிட்டேன், நான் போய் அட்லீஸ்ட் ஒரு ஹாயாவது சொல்றேனே அப்படின்னு போறாருல. இதுதாங்க மற்ற தலைவனுக்கும் அந்த மனுஷனுக்கு இருக்க வித்தியாசம். 13 மணி நேரம் ஆல்ரெடி நின்று இருக்காரு, பார்த்துருப்பீங்க நீங்க. எங்க 10th 12th பசங்களுக்கு ஒரு நாள் 14 மணி நேரம் நின்று, கிட்டத்தட்ட 14 மணி நேரம் நின்று இருக்காரு. அதுக்கப்புறம் அது 14 மணி நேரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து 2ஆ பிரிச்சாரு. அப்பவும் 8 மணி நேரம் நின்று இருக்காரு. காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 2 நாள் நடந்துச்சா. இன்று அவர் அங்கேயும் தராரு. இந்த ரோட் ஷோ தாவேக்கா நடத்தல, மக்கள் தானே நடத்துறாங்க. திருச்சி மக்கள் நடத்துகிற ரோட் ஷோ. அவர் வந்து அவரோட பிளான் பிரகாரம் முடிச்சிருந்தாருன்னா முடிச்சுட்டு 8 மணிக்கு வீட்டுக்கே போயிருப்பாரு. அவர் திட்டம் போட்டபடி 8:30-9 மணிக்கு வீட்டில் இருக்கலாம். ஆனா அவரை விடல. நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, அதுதான் கமிட்மெண்ட். ஒரு தலைவனோட கமிட்மெண்ட் என்னன்னா, நான் சொல்லிட்டேன், எனக்காக ஒருத்தர் பண்ணானா நான் அதை செஞ்சிடணும். எவன் செத்தான்னா வாழ்ந்தான்னு எனக்கு அப்படின்னு இல்லாமல், ஏன்னா மார்னிங்லேருந்து அவர் சுற்றுறாரு, டயர்டாக இருப்பார், இருக்க மாட்டார். இருந்தும் நைட்டு 1 மணிக்கு போய் அந்த மனுஷன் நின்று கையை காமிச்சிட்டு அடுத்தது போகும்போது இல்லைன்னு, ஏன்னா உள்ளே போனால் இன்னொரு 1.5 கிலோமீட்டர் இருக்குன்னா நான் பெரம்பலூர் மெயின்லேயே நின்ட்டான். அவர் உள்ளே போக முடியாது, எப்படி 2 hours ஆகும்ட்டான்.
அவ்வளோ கூட்டம். கண்ணு நைட்டு நான் பேசுறது 1:30 மணிக்கு. ஓகே, மிட் நைட்ல பேசி மிட் நைட்டு 1 மணிக்கு நடக்குது. இதுக்கப்புறம் அவர் வேற வழி இல்லாமல் திருப்ப வேண்டியிருக்கு. அதுக்கப்புறமும் அவர் என்ன பண்ணாங்கன்னா, அப்பவும் போல பின்னாடியே துரத்துறானுங்க. அவரோட வண்டி லைட் ஆஃப் பண்ண வச்சாங்க. அவர் உட்கார்ந்துருப்பார்ல, அதை லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு. இந்த கமிட்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு காரணம் தான் இல்லைன்னாலும் தான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், ஒரு விஷயத்துக்காக நான் வரேன், அதை நான் சொல்லிட்டேன், அதை நான் செய்வேன். கமிட்மெண்ட் இருக்குல்ல, இப்படிப்பட்ட கமிட்மெண்ட் உள்ள தலைவர்கள் தான் நாளைக்கு இந்த தமிழகத்தை மகிழ்ச்சிகரமாக வச்சிருப்பாங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகே, இன்னைக்குமே இந்த கூட்டம் நடந்த பிறகும், இந்த மக்கள் சந்திப்பு நடந்த பிறகும் பல உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆளுகிற கட்சியும் இருக்கட்டும், சில கட்சிகள் விமர்சிக்கிறது ஓட்டா மாறுமா, ரொம்ப பழைய கேள்விதான் இருந்தாலும் கேட்குறேன். கேட்டு எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் கேட்குறது, இந்த கூட்டம் ஓட்டா மாறுமா, ஓட்டா மாறும். எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த கேள்வி? இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு எப்படி இல்ல, எனக்கு இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு இந்த 3 வருஷமா நான் பேசிட்டு இருக்கேன். இந்த 1.5 வருஷமா கூட வச்சுக்கோங்களேன், ஒரு 500 வாட்டி 1000 வாட்டி லட்சம் வாட்டி இல்லை, நானே நிறைய முறை கேட்டிருக்கேன். அதான் உங்களை கேட்குறேன், இந்த கேள்வியை கேட்க உங்களுக்கு எப்படி இருக்கு? சரி, நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம இருக்கோம், நம்ம பசங்க இன்னைக்கு 2K கிட்ஸு, ஜென் கிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஜென் ஜென்ரேஷன் 2K கிட்ஸ் 90ஸே எடுத்துக்கோங்களேன். அப்பா அம்மா கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் கிடையாது. ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ இல்லை கணவன் மனைவி கூட வச்சுக்கோங்களேன், ஸ்பெண்ட் பண்ணுறோமா? இதான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடு, நான் கிளம்பிக்கிட்டே இருக்கேன், லேட் ஆகுது எனக்கு அப்படின்னு தானே சொல்கிறோம். ஆனால் 13 கிலோமீட்டர் 5 மணி நேரம் அவர் கூடவே நடந்து வர்றான். 5 நிமிஷம் செலவு பண்ண மாட்டான் ஓட்டு போட அவருக்கு. சொல்லுங்கள் நீங்கள். 13 கிலோமீட்டரு. நான் திருச்சி வச்சு தான் சொல்கிறேன். ஓகே, வெறும் திருச்சி மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நான் வெறும் திருச்சிக்கு சொல்கிறேன். கூடவே நடந்து வரான். அவனுக்கு செல்ஃபி எடுக்கணும், ரசிகர் கூட்டம் விசில் அடிச்சாங்க குஞ்சு அப்படின்னா நின்று செல்ஃபி எடுத்துட்டு போயிருப்பானு. அவர் நான் உள்ளே உட்காந்துருந்தாரு, வெளில உட்காந்துல கை காமிச்சார்ல, அவ்வளோதானே கிடைக்க போகுது அவருக்கு, அவ்வளோதானே நடக்க போகுது. அதை எடுத்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான்ல. 13 கிலோமீட்டர் 5 மணி நேரம் அவர் கூட நடந்து அந்த மரக்கடை வரைக்கும் வந்தான் அப்படின்னா அவன் ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி ஓட்டு போட மாட்டான். ஓகே, பெண்களும் எல்லாருமே வந்தாங்க. பொதுவாகவே சொல்கிறேன், நான் பொதுவாக சொல்கிறேன். சரி, நீங்கள் சொன்ன பிரகாரம் வரேன். அந்த பெண்கள் 10:30 மணிக்கு நிற்கிறாங்க மரக்கடையில். அவர் எத்தனை மணிக்கு பேசுகிறாரு? 4 மணிக்கு பேசுகிறாரு. ஓகே, அரியலூரில் 1:30 மணிக்கு பேசணும், ஆனால் நைட்டு 9 மணிக்கு பேசுகிறாரு. அப்போது அந்த பெண்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் திருச்சியை விட அரியலூர் இன்னும் கூட்டம் ஜாஸ்தி. வேற லெவல் கூட்டங்க. அது காட்டல, ஏன்னா அது வேற ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பு போயிட்டாங்க, அரசாங்கத்தோட நிகழ்ச்சின்ட்டு. அது மிகப்பெரிய சினிமா தாளைகள் அவங்கெல்லாம் இசைஞானியினுடைய நிகழ்ச்சி நடந்தது. ஓகே, அது அது ஒரு டீவியேஷன், அதனால நடந்துச்சு. இன்னும் அடுத்த வாரம் சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமை என்ன வருதுன்னு தெரியல, பார்ப்போம். திட்டமிட்டே நடந்துச்சுன்றீங்களா இசைஞானி நிகழ்ச்சி? சார் மார்ச் மாதம் நடந்துச்சு சார் அவருக்கு சிம்பனி. செப்டம்பர் மாதம் ஏன் சார் எடுக்கிறீங்க? அதுவும் 13ஆம் தேதி அன்னைக்கு. வேறு நாளே கிடைக்கலையா? அவர் பிறந்த நாள் அன்னைக்கு எடுத்துருக்கலாம். மார்ச்ல தான் சிம்பனி பண்ணிட்டு வர. திருச்சியினுடைய இந்த விஜயவர்களுடைய பிரச்சாரத்தை மடைமாற்றுவதற்காக இது நடந்துச்சுன்றீங்க? சிம்பிள் அஸ் தட். நான் வேற என்னன்னு எடுக்க சொல்றீங்க? இது தற்செயலா நடந்துச்சா, திட்டமிட்டு நடந்துச்சானா? திட்டமிட்டு தான் நடத்தப்பட்டது. அவரே சொல்றாரு, இளையராஜாவே, ஒரு வாரத்துல எல்லாத்தையுமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். ஓகே, இதெல்லாம் சாத்தியமே சொன்னாரா இல்லையா? அவரு சாத்தியமே இல்லை. ஸ்ரீராமா யாரோ ஒரு பேர் சொல்றாரு, அவர் இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மேடை ஏற்றி அந்த ஸ்ரீராமுக்கு ஒரு பாராட்டு கொடுக்குறாரு. ஏன்னா அந்த 87 கலைஞர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு உலகத்துல ஒரு மூலையில இருக்காங்க. ஓகே, 1 வீக்ல கொண்டு வரணும். அவங்க அத்தனை பேரையும் சிங்க் பண்ணி ஒரே வாரத்துக்குள் நடந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ என்ன சார் அவசரம்? என்ன காரணம்? ஏதாவது அரசு விழா அந்த மாதிரி ஒரு வாரத்தில் நடக்குமா? இப்படி பெற்றவங்க பெரிய பெரிய ஜாம்பவான் சூப்பர் ஸ்டார்லாம் வந்திருக்காங்க சொல்றேன். ஓகே, ஓவராலாவே சொல்றேன். சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், எக்ஸ் ஒய், அவங்களாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அவங்க இல்லாம பல பேர், இளையராஜாவுக்கு தேவையான பல பேர் இருக்கிறாங்க. ஏன் நீங்கள் இளையராஜா இசைஞானி எனக்கெல்லாம் கடவுள் மாதிரி. எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு நாள் என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா அவர் நான் இசை கோயில் கட்டுவேன், நான் கட்டுவேன். எனக்கு லைஃப்ல அது ஒன்று இருக்கு. அது அந்த அளவுக்கு அவருடைய ரசிகராக இருக்குன்றீங்க. அவ்வளோ வெறி பிடிச்ச ரசிகன் நான்லாம், அவ்வளோ வெறி பிடிச்ச ரசிகன். என்ன அவருக்கு கோயில் கட்டுவேன், இசை கோயில். அது எனக்கு என் லைஃப்ல எனக்கு ஒரு கோயில் கட்டணும், அது இசை கோயில் கட்டணும், அது இளையராஜா இருக்கணும். அது ஒரு கனவோட வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு பணம் வந்தால் நடக்கும். அப்போ தெரியாது எப்போ நடக்கும், அது நடக்கட்டும். ஒருவேளை நாங்கள் அரசாங்கத்தை அமைச்சா, விஜயண்ணா அரசாங்கம் அமைச்சா, இதை நாங்கள் ஒரு கூட்டணி கட்சியா அதை நான் கோரிக்கை கூட வைப்பேன் விஜயண்ணாக்கு, ஆனால் அது பண்ணணுன்ட்டு. ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதுக்காக சொல்ல வரேன். இளையராஜா வெறும் தமிழில் மட்டும்தான் மியூசிக் பண்ணியிருக்காரா? மலையாளத்தில் பண்ணலையா? கன்னடத்தில் பண்ணலையா? தெலுங்கில் பண்ணலையா? ஏன் யாரையுமே கூப்பிடல?
சார் அவர் வந்து லெஜெண்ட், இந்தியாவோட லெஜெண்ட், இந்தியன் மியூசிக்கில் ஒரு லெஜெண்ட். ஏன் சார் ஹிந்தியில் பண்ணலையா? அமிதாப் பச்சனையும் கூப்பிடல, சிரஞ்சீவியும் கூப்பிடல, எல்லாருக்கும் தானே சார் ரிசம் வச்சிருக்காரு. ஏன்னா அவங்களாம் ஒருங்கிணைக்கிறதுக்குன்னா டைம் இல்லை. என்ன முடியுமோ அதை வச்சு அவசரமாக அன்றைக்கி பண்ண ஒரு டீவியேஷன். ஆனால் எதாவது டீவியேஷன் இருந்துச்சா? ஒன்றும் இல்லை. எங்கள் அண்ணன் பேசுகிறாரு, எல்லாரும் அந்த தான் லைவாக பார்த்துருங்க. நீங்கள் வேணால் உங்கள் சேனலில் மாற்றலாம். அது இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அது வந்து ஒரு குறிப்பிட்ட தனியார் தொலைக்காட்சிக்கு அது வந்து கொடுக்கப்பட்டது உரிமை. அது ஒரு குறிப்பிட்ட தனியார் தொலைக்காட்சிக்கு உரிமையாக கொடுக்கப்பட்டது. அதை லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணி, அது எந்த சேனல்னு உங்களுக்கே தெரியும். ஒரு பிரபலமான குறிப்பிட்ட சேனல். வழக்கம் போல ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பில்டப் போட்டு எல்லாம் போட்டு அது ஒரு பணம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க எல்லா சேனலுக்கும். எப்படி சார் கொடுப்பீங்க? நார்மலான டைமாக இருந்தால் இதையுமே பிஸ்னஸாக தான் பண்ணியிருக்கோம். ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனையே அதாவது ஒரு கதாநாயகன் ஒரு ஹீரோட ஆடியோ ஃபங்க்ஷனையே ரைட்ஸ் வாங்கி வச்சு அதை 3 நாள் ப்ரோமோ பண்ணி அதை ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை 6 மணி முதல் 9 மணி வரைக்கும் பிரபலம் பண்ணி அதை ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுற அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இளையராஜா சார் அதை சாதாரணமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க தூக்கி. ஓகே, லைவாக போட்டு விட்டாங்க. அதுவும் லைவ், ஆல் சேனல்ஸ் லைவ், எல்லா சேனல்ஸ்லையும் லைவ். இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்துச்சா நடக்கலையா? ஓகே, நீங்கள் சொல்ல நான் சொல்றதெல்லாம் உண்மையா ஒன் ஆஃப் த ஆங்கிள் அது. ஓகே சார், உண்மையா உண்மை இல்லையா அதை சொல்லுங்க சார். இல்ல சார், இது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வைங்க. இது உண்மையா உண்மை இல்லையா? மேபி இது நடந்துச்சு, உண்மை இல்ல. லைவ் கொடுத்தா அதெல்லாம் பேச வரல. நீங்க அந்த சேனல்லாம் விட்டுருங்க. இந்த ப்ரோகிராம் எல்லா நியூஸ் வந்துச்சு இல்ல, நடந்தது. இது உண்மைதானே? நான் கேட்ட கேள்வியில் நியாயம் இருக்கா இல்லையா? அவர் 1500 பாடல்கள் மேல படத்துக்கு மேல பாடல்கள் பண்ணியிருக்காரு. அது ஒரு தமிழ் மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா அவர் பண்ணியிருக்காரு. நீங்க ஏன் மற்ற ஆட்கள் யாருமே கூப்பிடல? அவரே சொல்றாரு, ஒரு வாரத்துல இது நடந்ததுன்றது எனக்கே பிரமிப்பா இருக்கு, இது சாத்தியமே நடக்காதுன்னு நினைச்சேன். சாத்தியப்படுத்தின ஸ்ரீராமன் அவர் பேர் சொல்லி சொல்றாரு. அவனுக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். அப்புறம் வேற ஒருத்தர் பேரையும் சேர்த்து சொல்றாரு. அது என்ன சார் ஒரு வாரத்துக்கு? மார்ச் மாதம் நடந்துச்சு சார், அவ்வளோதான். ஆனால் இங்கே நீங்கள் பாருங்க, அந்த மக்கள் நீங்கள் யாரை வேணாலும் இருங்க, நான் என் தலைவனை பார்க்க வரேன், ஏன்னா இது மாற்றத்துக்கான நேரம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் விஜயன்னா உனக்கு நான் தீர்வே கொடுக்க போறேன்னு ரெடியாக இருக்கார், தீர்வு அரசியலை நோக்கி. ஸோ இவெல்லாம் ஓட்டு போட மாட்டான். இப்போ நீங்கள் கேட்டதுக்காக எங்கேயோ போய் டைவெர்ட் ஆகிடும், ஸ்டில் நான் சொல்லலாம். ஸோ நீங்கள் எவ்வளோதான் டைவெர்ட் பண்ணாலும் அவன் தெளிவாக இருக்கான். 12:30 மணிக்கு நைட்டு குடும்பத்தோட எதுக்கு சார் காத்துட்டு இருப்பாங்க? அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. சும்மா விஜய் வந்து ஒரு ரசிகனாக பார்த்துட்டு போகிறதுக்காக நிற்கிறாங்க. ஒரு பாட்டி அம்மாவுக்கு சார் 70 வயசு இருக்கும், விஜய் தம்பியை பார்க்குறேன்னு உட்காந்துருக்குது. அந்த அம்மா எம்ஜிஆர் காலத்து லேடியாக இருக்கும். விஜய் சாருக்கு எதுக்கு சார் உட்காந்துருக்கணும்? அது ஓகே. அப்போது இது எல்லாமே என்ன காட்டுதுன்னா, அவரை விஜய் அண்ணா, அவர் அண்ணாவாயிட்டார். விஜய் அண்ணாவை அவர்கள் வீட்டு பிள்ளையாக, இப்போது நம்ம வீட்டிலேருந்து ஒரு அமெரிக்காலேருந்து நம்ம நம்பியோ அண்ணனோ யாரோ அண்ணா வராருன்னா கண் முழிச்சு 12:30 மணிக்கு அவரை நம்ம கூப்பிட்டு வருவோம்ல, அவரை வரவேற்போம்ல. அந்த வரவேற்பு தன் வீட்டு பிள்ளையாக நினைத்து தான் விஜயனாவை எல்லோரும் வரவேற்கிறார். அதுதான் நான் பார்க்குறேன். இது இன்னும் இந்த 2 மாவட்டத்தோட நிற்க போகுது இல்லை. இப்போ தொடர்ந்து அடுத்த திருவாரூர், நாகப்பட்டினம், நாகை, திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை 3 மாவட்டம் எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. எங்கே நடக்கணும் என்ன, அது அப்படி தான் பண்ண முடியும். ஓகே, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கும் அந்தந்த மாவட்ட எஸ்பி கிட்ட தான் நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். இல்லை, தேதி நீங்கள் முன்கூட்டியே ஒரு ஷெட்யூல் போட்டுருக்கீங்க, இருந்தாலும் அந்தந்த சமயத்தில் தான் அதை பண்ணணும். இல்லை, அது கொடுத்தாச்சு ஃபர்ஸ்ட். இருந்தாலும் மீண்டும் போயிட்டு, அதாவது போன வாரம் நடந்ததில் சில குளறுபடிகள் இருக்கும், அந்த குளறுபடிகள் மாற்றத்துக்காக உதாரணத்துக்கு 10:30 மணிக்குன்னு கொடுத்துருக்காங்க. 10:30 மணிக்கு போக முடியல. இப்போ என்ன கொடுக்கணும்? காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை, இல்லை 6 மணி வரைக்கும்னு ஒரு தோராயமாக கொடுத்துட்டோம்னா அதில் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் 10:30 மணின்னு சொல்லி தானே பேச விட மாட்டேங்கிறீங்க, வரலண்ணா. அடுத்த வாட்டி என்ன பண்ணுவீங்க? 10:30 மணின்னு சொல்லிட்டு நீங்கள் 10 இல்லை 11 மணி ஆயிடுச்சு, உங்கள் டைம் முடிஞ்சு போச்சு, கிளம்பும்பாங்கல்ல. அதை இந்த வாட்டி மாற்றிருப்பாங்க. இப்போ இந்த வாட்டி பஸ்ஸில் வராமல், ஏன்னா பஸ்ஸில் வந்தால் இன்னொரு விஷயம் நடந்துச்சு, அதான் சொன்னேன். அந்த லைவ் போயிடுச்சு, இதெல்லாம் போனதுனால என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, 4 மணிக்கு முடியுது திருச்சியில். திருச்சியிலேருந்து கிளம்பி அரியலூர் 40 கிலோமீட்டர். எவ்வளோ நேரம் ஆகும்? 3/4 மணி நேரம், 1 மணி நேரம். ஓகே, 1 ஹவர். ஒரு பஸ்ஸில் வராருன்னா மேக்ஸிமம் 1 ஹவர். அவர் வந்து ரீச் 9 மணி என்ன தெரியுமா சார்? அரியலூரில் 9 மணி. 5 மணி நேரமா? 5 மணி நேரத்தில் நம்ம திருச்சியே போயிடுவோம் சார் சென்னையிலேருந்து. என்னன்னா, அந்த திருச்சியிலிருந்து அரியலூர் வர வழியில் கிராமங்களில், அதாவது என்ன பெண்ணத்தூர், நீர்பார்வை, மேலறை, அடையுதுன்னு வர கிராமங்கள் லைனாக நீங்கள் எடுத்தீங்கன்னா
அந்த ஊர் மக்கள் அந்த வண்டியை நிறுத்தி அவருக்கு வணக்கம் வச்சுட்டு தேங்காய் புஸ்டிக்காக உடைச்சு அனுப்புகிறான். ஓகே, தேங்காய் புஸ்டிக்காக உடைக்கிறான், ஒரு வண்டியை நிற்க வச்சு. அதனால தான் அவருக்கு 5 மணி நேரம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அரியலூர் மேலே பைபாஸில் போயிட்டே இருக்கும், கீழே போய் இறங்கி ரவுண்டானா கட் பண்ணி உள்ளே போன அரியலூர் அவர் பேசுகிற இடத்துக்கு அந்த கட் பண்ணுற அந்த மெயின் பஸ் ஸ்டாப் ஜங்ஷன் இருக்குல்ல, அங்கே ஒட்டுமொத்தமாக நிறுத்திட்டாங்க வண்டி. ஃபுல் பிளாக். நம்ம யாரையும் சொல்லலை, எந்த கட்சியாவது வராதீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெண்கள், முதியோர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பெண்கள் சொல்ல முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், இவர்கள் யாரும் வர வேண்டாம், உங்கள் வீட்டு தொலைக்காட்சியில் பாருங்கன்னா ஒரு தடவையும் தாவேக்கு அறிக்கை கொடுக்குறாரு. புசியானந்த் பொதுச்செயலாளர் வந்துடாதீங்கன்னு சொல்றாரு கொடுக்குறாரு. ஆனால் அப்படி இருந்தும் ஒட்டுமொத்தம் நிற்கிது. அந்த இடத்துலேருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் சார் பஸ் ஸ்டாப்பு. அவர் பேசின இடம் அரியலூர் மெயின் ஜங்ஷன், அதாவது பைபாஸ்லேருந்து திருச்சி பைபாஸ் அரியலூர் வந்துச்சு. கீழே பிரிட்ஜி கீழே லைட் எடுக்கணும், எடுத்து அந்த உள்ளே போகணும். அரியலூர் வந்துட்டார், மாவட்டத்துக்கு வந்தாச்சு. அங்கேருந்து அந்த பஸ் ஸ்டாப்னா அவர் பேசுகிற இடம் ஒரு 1.5 கிலோமீட்டர் மெயின் தான். ஸ்டாப்பையும் கொஞ்சம் பார்க்கலாம். அந்த 1.5 கிலோமீட்டர் அவர் போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. அப்போது எந்த அளவுக்கு மக்கள், ஒட்டுமொத்த அரியலூர் மாவட்ட மக்களே அங்கே இருக்கலாம். கிட்டத்தட்ட அந்த 1.5 மணி நேரம் அவருக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகி அவர் அந்த 4 மணிக்கு கிளம்பி இங்கே வரத்துக்கு 7 ஆகி 7 மணிலேருந்து 3 மணி நேரம் எடுத்து அதுக்கப்புறம் அங்கேருந்து 1.5 மணி நேரம் எடுத்து 9 மணிக்குள்ளே ரீச் ஆகுது. அப்போ இதான் எப்படி வந்த கூட்டம்? இவெல்லாம் விசில் அடிச்சாங்க குஞ்சுங்க, இவெல்லாம் ஓட்டு போட மாட்டான், விட்டா பையன். 26 பதில் சொல்லலாம். நீங்கள் என்ன 26 வரைக்கும் உருட்டலாம், இவங்க ஓட்டு போட மாட்டாங்க, இவங்க விசில் அடிச்சாங்க குஞ்சுங்கள், இவங்களை அப்படி ஓட்டா மாறாது அப்படின்னு என்ன வேணா பேசலாம். ஓகே, 26 பார்ப்போம். 26 அந்த உண்மை தெரியுமில்ல. நான் ரொம்ப சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன். இன்றைக்கு இருக்கிற மெக்கானிக்கல் லைஃப்பில் ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணினாலும் அதில் என்ன ஆதங்கம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன், இதை நான் பேசினா கூட எனக்கு இது எதுக்காக நான் வந்து பேசுகிறேன், இது டெலிகாஸ்ட் ஆகுது, 10 பேர் பார்க்க போகிறான், 100 பேர் பார்ப்பான், 1000 பேர் பார்ப்பான், நம்ம பிரபலமாக போகிறோம், ஏதோ ஒன்று இருக்குல்ல. ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒருத்தன் எதுக்கு சார் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிற்கும்? எந்த பொறுப்புலையும் இல்லாமல் கட்சியில் எந்த பதவியிலையும் கிடையாது. ஓகே, ஒருத்தன் வந்து நிற்கிறான் 4 மணி நேரம், யார் சார் நிற்பான்? இதுதான் சார் மக்களோட எழுச்சி. மக்களோட எழுச்சியே இதுதான். இந்த எழுச்சியை கொண்டு வந்து சேர்த்த விஜயனாக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தமிழ்நாடு சார் செய்கிறேன். இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஜனநாயகம் இருக்குல்ல, இது வந்து உலகத்திலே சிறந்தது. அதனால தான் இன்னைக்கு இந்தியாவை வந்து அத்தனை பேரும் கொண்டாடுறான். ரஷ்யா போல், அமெரிக்கா போல், சைனா போல நாடுகள்லாம் கூட நீங்கள் அவ்வளோ வல்லரசு இருக்கிற நாட்டில் கூட நமக்கு இருக்கிற அந்த உரிமையும் நமக்கு இருக்கிற அந்த இதுவும் கிடையாது, ஜனநாயகத்தன்மையும். ஆனால் இந்த ஜனநாயகத்தில் எந்த அளவுக்கு மக்கள் வாக்களிச்சுட்டே போகிறானோ அந்த அளவுக்கு அந்த ஜனநாயகம் வல்லமையாக மாறிட்டே இருக்கும், நல்லதாகவும் இருக்கும். அப்போது வழக்கமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு 67% வாக்குகள் இருக்கும். இந்த முறை இதை 75 தாண்டி, என் கணக்கு கரெக்டாக இருந்தால் ஒரு 77 to 80 என்னோட கால்குலேஷன். நியூ ஜெனரேஷன் ஓட்டர்ஸும் உள்ள வருவாங்க. எந்த ஜெனரேஷனும் வச்சுங்க, 67% நம்ம வாக்கு தமிழ்நாட்டுக்கு 67 to 70க்குள்ள. நான் ஒரு 8லேருந்து 10% வாக்குகள், 8 கோடி மக்களுக்கு 10%னா கிட்டத்தட்ட 80 லட்சம் ஆல்மோஸ்ட். ஓகே, புதுசாக வாக்களிக்க போகிறான். புதுசான்னா வாக்களிக்காத வாக்களிக்க போகிறான். அதான் சொன்னேன். அவனுக்கு ஓட்டுரிமை இருந்தும் ஜனநாயகத்து மேல் நம்பிக்கை இல்லாதவனை தந்திருப்பான்ல, இந்த 2 திராவிட அரசியல் பிடிக்காதவன் தந்திருப்பான்ல, இந்த மாதிரியெல்லாம் கணக்கெடுத்தீங்க வச்சிங்க, கிட்டத்தட்ட 10% வாக்குகளை ஒரே ஒரு மாவட்டத்துக்குள்ள ஒரு தனி மனுஷன் கொண்டு வந்து சேர்க்குறான் அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட லீடராக இருக்கணும். அவன் தான் சார் உண்மையான ஜனநாயகம். ஜாமுவா நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நன்றி.